அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நிஜமாகவே நேற்று ப்ரொமோ வந்ததில் நம்ம எல்லாமே அப்செட்டில் இருந்தோம். இன்றைக்கி எபிசோடே பயங்கரமாக இருக்குங்க. எதிர்பார்க்காத எபிசோடு தான் எல்லாமே. வெண்ணிலா எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் யோசித்தோமோ தவிர்த்து அவங்க இப்படியெல்லாம் எடுத்துப்பாங்களா, இப்படியெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா அப்படின்னு இப்படியெல்லாம் விஜய் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு யாராவது யோசித்தோமா? சும்மா கெஸ் பண்ணோம். விஜய் எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சோம். என்னங்க இந்த பொண்ணு அப்பப்பப்பப்பா காரில் காவேரியை பார்க்க வர்றாரு நினச்சா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. காவேரி உட்காந்துருந்துட்டு ஆள் வரல ஃபீல் பண்ணுறாங்க. அது ஆனால் விஜயோட நிலைமையை பார்த்தீங்களா? காவேரிக்கு தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், விஜயோட நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்குது. அப்பப்பப்பப்பா பயங்கரமான ட்விஸ்ட்டு. அதுதான் ராகினி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பப்பா இந்த மாதிரி விஷயம் அப்பா, வாங்கப்பா, பெரிய சம்பவமெல்லாம் நடக்குதப்பா அப்படின்னு பசுவை வர வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் பயமாக பேசுகிறாருங்க. நான் வெண்ணிலாக்கிட்ட எந்த மாதிரி அவங்க சரியில்லை, காவேரி கூட்டு வந்த புதுசில் எப்படி பேசிகிட்டு இருந்தார், வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா? நான் யோசித்தேன், என்னடா இப்படி பேசுகிறாரு, சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கொஞ்சம் டெரராக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் அவ்வளோ அக்ரெசிவாக காவேரி கிட்டே கூட அந்த மாதிரி பேசியிருப்பாரு முன்னாடியெல்லாம். அந்த மாதிரி பேசுகிறாருங்க, பயங்கர. ஆனால் விஜயோட இது செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் டப்புன்னு போட்டு உடச்சி எல்லாத்தையும் சொல்கிறாரு இல்லையா? காவேரியோட நினப்பிலே இருக்கிறாரு. காவேரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு நம்மளோட விஜய். அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி பார்க்கும்போது. ஆனால் விஜயை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வெண்ணிலா இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் கோவப்படுவாங்க அப்படின்னு அவர் யோசிக்கலை, புரிஞ்சுப்பார். அதாவது காவேரிக்கிட்ட எப்போயுமே விஜய் சொல்கிறது, வெண்ணிலா புரிஞ்சுப்பா, அவள் நல்ல பொண்ணு, அவள் அவள் வேறு மாதிரி, நீ யோசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் நிறைய டைம் காவேரிக்கிட்ட விஜய் சொன்ன மாதிரி நான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது இந்த மாதிரி பேசவும் விஜய்க்கே சாக்காயிடுச்சு. என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதுதான் விஷயம் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு ஏற்றுக்குச்சா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான். ஐயோ, நீ இப்படியெல்லாம் பேசுவியா விஜய்? நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற வெண்ணிலாவோட வெண்ணிலா சொல்கிறது. விஜய் நீ பேசாத, வாய மூடு, என்னை டென்ஷன் படுத்தாத, என்னெல்லாம் நீ என்னை இது பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்காக எல்லாம் யோசித்துட்ருக்கேன், நீ என்னை நீ இப்படி பேசுவியா அப்படின்ட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. காரை விட்டு இறங்குறேன், காவேரிக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். நான் காரை விட்டு இறங்குறேன், நான் இங்கே இருக்கலை, நான் உயிரோடு இருக்கலை அப்படின்னு ஆட்டத்தை போடுது இந்த பொண்ணு. என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் விஜயோட நிலமை. விஜயை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலமையாக இருக்குது. விஜய் அடுத்த ஆனால் ஓப்பனாக பேசுகிறாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறாரு? இதுதான் விஷயம், நான் உன்னை விட மாட்டேன், ஆனால் உனக்கு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி விடுறேன் அப்படின்னு யார் சொல்லுவா? அந்தளவுக்கு சூப்பராக சொல்லிகிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் இல்லை. ஓகே, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு இந்த வெண்ணிலா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. நம்மளோட விஜய் பாவம் தான். அவர் என்ன பண்ணுவார், காவேரிக்கிட்ட போகவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு காவேரி அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு, நம்ம நினச்சோம் சாயந்தரமாக வீட்டுக்கு போயிட்டு காவேரியை பார்த்துட்டு வருவார் அப்படின்னு. வருவாரா, சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா நேற்று ப்ரொமோவில் வரல இல்லையா? அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு போனால் பிளாக்மெயில் பண்ணதில்ல, அதனால் விஜய் போக மாட்டார். பாவம் காவேரி தான் என்ன பண்ண முடியும்? காவேரி என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணி பார்த்துட்டு நிவின் வரவும் நிவின்கிட்ட சொல்லிடுறாங்க இல்லையா? ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் பார்த்தா அங்கே அவர் விஜய் வரமாட்டார். அப்போ விஜய் வரல, அப்போ வெண்ணிலாக்கிட்டே தங்கிட்டார் போல், வெண்ணிலாவே அங்கே இருக்கிறார் போலன்ட்டு காவேரி வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க.
விஜய் வந்து காவேரி காவேரின்னு நினச்சிட்ருக்காரு. 2 பேருமே கஷ்டந்தான். விஜய் நிலைமையும் கஷ்டந்தான், காவேரி நிலைமையும் கஷ்டந்தான். ஆனால் முக்கியமாக விஜயோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தடுத்து இந்த வெண்ணிலா வந்து என்ன மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். வெண்ணிலா வந்து விஜய்க்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதுனால அவர் பயந்துட்டு அடுத்தடுத்து இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுவார். அதனால் வந்து வெண்ணிலாவை விட்டுட்டு இங்கேயே இரு விஜய், நீ எங்கேயும் போயிடாத அப்படின்ட்டு சொல்ல போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறைய டேப்லெட் இருக்குது, வாய்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணி அதை வெளியில் எடுக்கணும். அப்படிங்கும்போது அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து காவேரிக்கு கால் பண்ண போகாது. விஜய் வந்து அதுக்கப்புறமா வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா போகவே போயிடாத என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போது அங்கேயே ஸ்டே பண்ண போகிறாரு விஜய். ஸ்டே பண்ணும்போது தான் வந்து காவேரி ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க. வருத்தப்படட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இங்கே விஜய் படுற அவஸ்தையை விட காவேரிக்கு ஒன்றும் அவஸ்தை கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த வெண்ணிலா மேட்டரில் வெண்ணிலாவை மறந்துட்டு காவேரியை கல்யாணம் பண்ணது விஜய், வெண்ணிலாவை கூட்டு வந்தது காவேரி. அப்போ என்ன சொல்ல முடியும்? நம்ம வெண்ணிலா தான் சரி, விஜய் தான் சரி, காவேரி தான் சரின்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? வெண்ணிலாவை போய் இவராக தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருந்தாருன்னா நம்மளை வந்து விஜய் வந்து சொல்லலாம். நம்ம இதில் உடனே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணல, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. இப்போ 3 பேருமே வந்து என்ன சொல்கிறது, நீங்களே சொல்லுங்களேன். இப்போ விஜய் போய் கூட்டிகிட்டு வந்திருந்தார் அப்படின்னா நீ உன்னோட லவ்வருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்ட, உன்னோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் நம்மளே. இப்போ காவேரி கூட்டு வந்ததுனால விஜய் மேலே எந்த தப்புமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. காவேரி கூட்டு வந்ததால் வந்து விஜய் வந்து தப்பு. ஆனால் வெண்ணிலா வந்து காவேரியை வந்து விஜய் கல்யாணம் பண்ணது வந்து வெண்ணிலாவுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது யாருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த காவேரி பண்ணி வச்ச வேலையால் நம்ம விஜய் தான் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்கார் அப்படின்னு நான் சொல்வேன். அவங்க என்ன நினச்சி கூப்பிட்டு வந்தாங்க, விஜய் இப்போ மறுபடியும் காவேரி சொல்கிறது என்ன, விஜய் வந்து வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும், அந்த பொண்ணும் ஒரு முடிவு எடுக்கணும் இப்படின்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க சொல்கிறது விஜய்கிட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நிவின்கிட்டையும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போயும் அதை தான் சொல்கிறாங்க காவேரி. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எதுக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும்? அது முடிவு எடுக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தீங்களா வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வருஷமாக விஜயை பார்த்தது என்ன, விஜய் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை வந்து காவேரி வந்து அந்த இதை சொல்லும் போது எனக்கு சங்கடமாக இருந்தது. என்ன இருந்ததுன்னா, வெண்ணிலா யாருன்னே தெரியாது காவேரிக்கு, விஜய் சொன்னதை வச்சு தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் விஜய் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு வந்தேன். சரி, ரைட்டு. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பிரிஞ்சாச்சு, வெண்ணிலா காவேரி விஜய் பிரிஞ்சாச்சு. அப்புறமா வந்து ஒன்று சேர்றது எப்போ அப்படின்னா, அவங்க வெண்ணிலா வந்து என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னு நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து விஜய் கூட சேர்றதா வேணாமா அப்படின்னு முடிவு எடுப்பேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் பேசுகிறது. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ இன்றைக்கி சீரியல் சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா யார் பரிதாபத்துக்குரியது? விஜய் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் இவ்வளோ டென்ஷன் ஆகி இவ்வளோ கத்தி இந்த சீரியலில் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். வெண்ணிலா சொன்ன மாதிரி நீ இப்படியெல்லாம் பேசுவியா விஜய் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? நானே அதான் கேட்குறேன், விஜய் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு இப்போ கஷ்டம் அவருக்கு. இங்கே அந்த பக்கம் காவேரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த பக்கம் வெண்ணிலா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறா. அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. காவேரி விஜயை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சாலுமே, ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்க மாட்டாங்களே. நிறைய இடத்துல விஜய் தனியாக தான் நிற்கிறாரு. அவங்க அம்மா வீட்டு விஷயத்துலையும் சரி, இங்கே மற்ற விஷயத்துலையும் சரி
காவேரி மற்ற நேரத்தில் விஜய் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க மாட்றாங்களே. என்ன மக்களே சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன்.